நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்கள்ல நம்ம தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பை கிரகங்களும் இந்த சூழ்நிலைகளும் நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஆனா நமக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ நம்ம இந்த பாவத்தை பண்ணிட்டோமே, நம்ம தெரிஞ்சு பண்ணிட்டோமே, தெரியாத பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல புலம்பிக்கிட்டே இருப்போம். நம்ம செஞ்சது தவறு அப்படிங்கிற புரிதல் நமக்கு கிடைச்சிரும். அப்ப அந்த செஞ்ச பாவத்தை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன்னா இந்த நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும். அதனால நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. இப்ப இந்த மாதிரி செய்த பாவங்களை புண்ணியமா மாத்துறதுக்கு, செய்த பாவத்தை தீர்ப்பதற்கு காஞ்சிபுரத்துல உள்ள சித்திரகுப்தர் ஆலயத்துக்கு போயிட்டு உளுந்து வடை அல்லது உளுந்து படைத்து பசுக்களுக்கு தானமா கொடுக்கணும். கோசாலை எங்க இருக்குன்னு பார்த்து அங்க போய் தானம் கொடுக்கணும். காஞ்சிபுரத்துல உள்ள சித்திரகுப்தன் தான் நம்மளோட வரவு செலவு கணக்குகளை, நம்மளோட ஆயுள் நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய தவறுகளையும் நன்மைகளையும் கணக்கெடுக்கக்கூடிய அந்த கணக்காளரான சித்திரகுப்தனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டு உளுந்து வடையோ உளுந்து படைச்சு கோசாலைக்கு போய் பசுக்களுக்கு உணவா கொடுக்கும்போது செய்த பாவங்கள் அனைத்துக்கும் தீர்வு, செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணியவான்களாக மாறக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.